அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நுண்ணறிவு வினாக்களில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வாரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஓலெனும் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். போட்டி பரீட்சையை மையமாக கொண்டு பல்வேறு நுண்ணறிவு வினாக்கள் மற்றும் பொதறிவு சார்ந்த வினாக்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலூடாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எனவே உங்களது ஆதரவினை தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றேன். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். இங்கு முதலாவது வினாவை பார்க்கலாம். 2, 4, 12, 48, 240 என வந்திருக்கின்றது. இங்கே இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் என்ன என்பதை நாங்கள் எழுத வேண்டும். இங்கே பார்த்து கொள்ளுங்கள். 2 2ஐ 2ஆல் பெருக்கும் போது 4, 4ஐ 3ஆல் பெருக்கினால் 12, 12ஐ 4ஆல் பெருக்கினால் 48, 48ஐ 5ஆல் பெருக்கினால் 240. ஆகவே 240ஐ 6ஆல் பெருக்க வேண்டும். அவ்வாறு 240ஐ 6ஆல் பெருக்கினால் எமக்கு வரவேண்டிய விடை 1440. 240ஐ 6ஆல் பெருக்கி பாருங்கள், 1440 விடையாக வரும். ஆகவே முதலாவதை பார்த்துக்கொள்ள 2ஐ 2ஆல் பெருக்கி இருக்கின்றார்கள். அங்கே 4ஐ 3ஆல் பெருக்கி இருக்கின்றார்கள். 12ஐ 4ஆலும் 48ஐ 5ஆலும் 240ஐ 6ஆலும் பெருக்கி இருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு வர வேண்டிய விடை 1440. இரண்டாவது வினாவை பார்ப்போம். 3, 7, 15, 31, 63 இடைவெளி. இந்த இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், 3உடன் 4ஐ கூட்டி இருக்கின்றார்கள். 3உடன் 4ஐ கூட்டினால் 7, 7உடன் 8ஐ கூட்டி இருக்கின்றார்கள் 15, 15உடன் 16ஐ கூட்டி இருக்கின்றார்கள் 31, 31உடன் 32ஐ கூட்டியிருக்கின்றார்கள் 63, 63உடன் 64ஐ கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டினால் எங்களுக்கு வர வேண்டிய விடை 127. 127. பாருங்கள், 3க்கு அடுத்த இலக்கம் 4, அதேபோல் 7க்கு அடுத்த இலக்கம் 8, 15க்கு அடுத்த இலக்கம் 16, 31க்கு அடுத்த இலக்கம் 32, 63க்கு அடுத்த இலக்கம் 64 என இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். மூன்றாவது வினாவை பார்ப்போம். 2, 5, 10, 17, 26 இடைவெளி என இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2உடன் 3 கூட்டப்பட்டிருக்கின்றது 3, 5உடன் 5 கூட்டப்பட்டிருக்கின்றது, 10உடன் 7 கூட்டப்பட்டிருக்கின்றது, 7உடன் 9 கூட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே 26உடன் 11ஐ கூட்ட வேண்டும். அதாவது ஒற்றை எண்கள், அடுத்தடுத்து வருகின்ற ஒற்றை எண்கள் கூட்டப்பட்டிருக்கின்றது. முன்னுக்கு இருக்கின்ற இலக்கத்துடன் அடுத்து வருகின்ற ஒற்றை எண்களால் இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். 2உடன் 3, 5உடன் 5, 10உடன் 7, 17உடன் 9, 26உடன் 11 இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். ஆகவே வரவேண்டிய விடை 37. 26உடன் 11ஐ கூட்டினால் விடை 37. நான்காவது வினாவுக்குள் செல்லலாம். 2, 6, 12, 20, 30 என இங்கே வினா வந்திருக்கின்றது. அந்த இடைவெளியில் வர வேண்டியதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதை பாருங்கள், 2உடன் 4ஐ கூட்டியிருக்கின்றார்கள் 6, 6உடன் 6ஐ கூட்டியிருக்கின்றார்கள் 12, 12உடன் 8ஐ கூட்டியிருக்கின்றார்கள் 20, 20உடன் 10ஐ கூட்டியிருக்கின்றார்கள் 30, 30உடன் 12ஐ கூட்ட வேண்டும் 42 விடை. இவர்கள் இங்கே அடுத்தடுத்து வருகின்ற இரட்டை எண்களை கூட்டியிருக்கின்றார்கள். முன்னுக்கு இருக்கின்ற இலக்கத்துடன் அடுத்து வருகின்ற இரட்டை எண்களை கூட்டியிருக்கின்றார்கள். அதாவது 2உடன் 4ஐ கூட்டியிருக்கின்றார்கள், 6உடன் 6ஐ கூட்டியிருக்கின்றார்கள், 12உடன் 8ஐ கூட்டியிருக்கின்றார்கள், 20உடன் 10, 30உடன் 12 என கூட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே விடை 42. ஐந்தாவதும் இறுதியுமான வினா
30, 31, 29, 32, 28 என ஒரு ஒழுங்கில் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 28, இங்கே 29, 29, 30. அதே போன்று இங்கே 31, 32, ஒன்று விட்டு அடுத்தது 33. இதற்கு வர வேண்டிய இலக்கம் 33. ஆகவே இந்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். இதேபோன்று இன்னும் ஒரு வினாவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.